கட்டி பிடிக்கிற மச்சான். ஓகே வாங்க சீக்கிரம் வாங்க. அங்கே பாடுறா, இங்கே ஏதோ கோவில் மாதிரி இருக்குது. இது இறங்கணும் ஆல்ரெடி. ஆமாண்ணே. இங்கே ஒரு கோயில் இருக்கு, சாமி கோயில். வாங்க கீழே வரும் கீழே போலீஸ் வந்துடுவாங்க. ஆமாடா போலீஸ் வந்துடுவாங்க. சீக்கிரம் கேஸ். இங்கே ஏதோ முனியப்பன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்? எப்படா இந்த கட்டாளியை பண்ணுவாங்க. வீடு போனால் ஏறி போகலாங்க. வீட்டில் எல்லாத்தையும் காலை பண்ணுறீங்க. சேஃபா பத்திரமா சத்தி பார்த்து விழுந்துடாது. வா இங்கே பாரு வயசு. இது வந்துட்டு ஒரு ரிவரு. டார்ச் அங்கடி ரிவர் இல்லை, சாக்கடை ரிவர். வாங்க எப்படி சீக்கிரம் வலிக்கு எங்கிட்ட சொல்கிற மாதிரி ஏற முடியாது. சரி கை கொடுப்பான். கை கொடுத்த மாப்பிள்ளைக்கு கக்கூஸ்குள்ளே கல்யாணம்னு சொல்லுவான். வெட்டி அப்படியே எனக்கு அண்ணன் கை என்னன்னு கை கொடுக்குறியா? சத்தி வா. லைட்டை மட்டும் கம்மியாக பண்ணி அந்த கையை மட்டும் கொடுறா. அந்த கையை கொடுறா. கைஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போய்க்கிறோம், சேஃபாக ஆகிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வெளியில் இல்லை, நாங்கள் இந்த சைடு வெளிச்சத்தை இந்த சைடு நினைக்கிறோம். அங்கிட்டு வழிட்டு நீங்கள் மட்டும் போய்கிட்டு இருக்கேன். சைக்கோ எப்படிப்பட்ட ஆளு உள்ளே போயிடலாம். நம்ம அங்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துக்கலாமா? லைட்டை வெளியே அடிக்க வேணாம். ஏன்னா இது வெளியில் அடிச்சா போலீஸ் தெரியும், போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்களாம். கைஸ் அங்கே ஆப்போசிட்டில் வீடெலாம் இருக்குது. அவங்க போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்களாம். சைக்கோட்ட இருந்து அடிக்காமல் இருக்கிறதா உள்ளே போயிடுவோம் கொஞ்சம். அவனே வெற்றியே பயப்படாமல் போகிறான். எங்கே வெற்றி பார்த்த? உள்ள எல்லா இடம் தெரியும். அதான் தப்பிச்சு வரும், நடக்காமல் போகிறோம். வெற்றி நம்ம ஒரு இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சோம். ஓகே இங்கேயே நின்றுடுவோம். இங்கேயே இன்ட்ரோ பேசிடலாண்ணே. இதானே கரெக்டான இடம். இங்கேயே நின்றுவோம். சத்தி தெரியுமோ? ஆமாம் தெரியும். வாங்க ஒன்று கொஞ்சம் உள்ளே போயிடுவோம். சத்தினா சத்தி காணாங்கன்னா போயிடாத. இங்கே பேய் கிடையாது, சைக்கோ. எனக்கு பின்னாடியே வாங்க தயவு செய்து. கொடூரமாக கொண்டுருவான் அவன். ரத்த பலி பார்க்குவான். ஏய் கத்துற சவுண்டு கேட்குதுடா ஏதோ. ஓகேடா இன்ட்ரோ இங்கே பேசிடலாமா? ஆமாம் இங்கே மாதிரி தெரியாது வெளியே. இங்கேருந்தே பேசுகிறோம். இங்கே பேசிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு. ஏய் டார்ச் யாரும் நின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க யாரும் நின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இங்கே வச்சு நம்ம நின்று பேச ஆரம்பிச்சிருவோம். கைஸ் ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட கதை என்ன, நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நாங்கள் 3 பேரும் பணம் பண்ணி எதுக்காக இங்கே வந்திருக்கோன்றதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு எல்லோரும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காத்திருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். வீடியோவில் போகலாம். கதை சொல்கிறேன். குருவி இல்லை மச்சான். விஜய் இப்போ இங்கே வந்துடுறாங்க. நெக்கு சிரிப்பே வரல. அப்புறம் நீ எந்த குருவியை சொல்ற? கைஸ் சாத்தாங்குருவி சொல்றேன். ஹலோ சைத்தான் ஃபேமிலிஸ். சாரி மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன். ஹலோ
ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. உங்க எல்லாத்தையும் இன்னைக்கு சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பண்றோம். ஹாய் சைத்தான் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்காக கொஞ்சம் பிசரா அடிச்சிட மாட்டோம், பயப்படாத. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஒட்டி வா. என்ன சவுண்டு? டார்சன் கத்துற மாதிரி இருக்குது. டார்சனு சத்தியமா தெரியும். நான் அங்கதான் அந்த கரை இருக்குல்ல பக்கத்துல வந்து பேசுறேன். அங்கேயும் ஓடிச்சுல, அங்கதான் மீன் பிடிச்சிட்டு இருப்போம். மீன் பிடிக்கிறப்ப இங்க உட்காந்து ஒரு அண்ணனுங்க 4-5 அண்ணனுங்க சரக்கு அடிப்பாங்க. சரி, நீ அதை இவன்ட்ட சொல்லாம இங்கே சொல்லு. கைஸ், ஆக்சுவலாக இங்கே நடந்திருக்க கதை வந்துட்டு எங்களுக்கு தெரியாது, வெற்றிக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ரீசெண்டாக வெற்றி வந்துட்டு இங்கே மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வெற்றியோட அண்ணனும். ஸோ வெற்றி வந்துட்டு மாமா, ஸோ அண்ணன் கிடையாது. வெற்றி சத்திவேல் வரல. ஸோ வெற்றியோட அண்ணனும் வெற்றியும் இங்கே வந்துட்டு மீன் பிடிக்க வந்துருந்துருக்காங்க. மீன் பிடிக்க வந்திருக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நான் சொல்கிறத விட இவன் சொல்கிறது கேட்டால் உங்களுக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே மீன் பிடிக்கிறப்ப வந்து ஒரு 4-5 அண்ணன் வந்து உட்காந்து அந்த கட்டையில் சரக்கு அடித்தாங்க. நாங்கள் காமிக்கிறோம் அந்த கட்டையை. சரக்கு அடிக்கிறப்ப என்ன பண்ணோம், சரி அங்கே மீன் பிடிச்சிட்டு இந்த சைடில் குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்தோடய அந்த பிடிக்கலாம் பார்த்தா இந்த சைடு கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோம். இங்கே மீன் பிடிக்க வந்து உட்கார்றப்ப வந்து மீன் நல்லா தான் பிடிச்சி விடுந்தோம். அந்த இடமே அமைதியான மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து உடனே இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரத்தில் எல்லா கூட கட்டை அதுன்னு தூக்கி பாட்டில் சரக்கு அடிக்கிற பாட்டிலுக்கு போகுது தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சவுண்டு கேட்குதா, சரக்கு அடிக்கிற பாட்டில் அதை பற்றி தூக்கி அடிக்கிறாங்க டம்முன்னு. எனக்கு பயம் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் வந்து குடிக்கிறாங்க தான் உங்களுக்குறாங்க போல, சரக்கு அடிச்சு ஒழிஞ்சுன்னு அடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் அங்கே வந்து வந்துட்டோம். கொஞ்சம் இப்போ வெளியே வந்துட்டு பார்க்குறோம். நாங்கள் யாருன்னு பார்க்குறப்போ யாருன்னு ஒரு முடி இவ்வளோ தூரம் தொங்குது. சட்டியோட போட்டு சட்டி தான், அவன் சட்டியை போட்டுக்கிட்டு நிற்கிறான். பார்த்து அவன் பேசுகிற பாஷையே புரியல. எங்கே வேணா இருக்கான், பேசுகிற பாஷை எனக்கு புரியலண்ணே. அவன் என்ன பண்ணான், அந்த ரத்த வெறி தெரியுமில்ல, ரத்த வெறியில் அலையும் போல அந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். நாங்கள் அவனை பார்த்தோன்னா எங்களுக்கு சாவு பாய் வந்துருச்சு. கையெல்லாம் நடுங்கிட்டு ஓடிட்டோம். நாங்கள் ஓடிட்டு போயிட்டு வெளியே அந்த ஒரு அக்கா இருப்பாங்க அங்கே, இந்த அக்காட்ட அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சு விட்டாங்க. போலீஸ் வந்து பார்த்தோன்னே அப்போ தான் அந்த அக்கா சொன்னாங்க, யாரோ வெளியூர்லேருந்து இங்கே வந்தவனா வேலை தேடி வரப்ப என்ன போயிட்டான், மணலில் பாதிச்சா ஏதாச்சுன்னு தெரில. அப்புறம் இந்த இதுக்குள்ளே சைக்கோவாக சுற்ற ஆரம்பிச்சிட்டானா. அவன் தான் இருக்கான்னு எல்லாத்தையும் என்ன கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அந்த அக்கா. சரி, ஓகே கைஸ், இவன் வந்துட்டு ஒரு பதப்படப்பத்தில் பேசுகிறான். எனக்கு இவன் பேசுனது உங்கள் எல்லாத்துக்கும் சரியாக கேட்டுச்சாலேன்றது தெரியல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இவங்க மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மீன் பிடிக்க வந்திருக்கும் போது உள்ளே இருந்து நிறைய பொருட்களை வந்து தூக்கி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க பயந்துட்டு உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் என்னன்றது பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காங்க. ஒருவேளை அமானுஷமாக இருக்குமா, இல்லை ஆளாக இருக்குமா, இல்லை குடிச்சிட்டு யாராச்சும் போதையில் பண்ணுறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஸில் இவங்க போய் உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்த அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு சைக்கோ தான் உள்ளே இருக்கிறதாக தெரிஞ்சிருக்கு. அவர் வந்துட்டு சைக்கோன்னு தான் சொல்லப்படுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வெளிமாநிலத்தில் சேர்ந்தவங்களாம். போலீஸும் வந்து பார்த்தபோது அவங்கள யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, உள்ளே வந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இன்ன வரையும் அவர் உள்ளே தான் இருக்கான்றதாக தேடி இருக்குது. யாருமே அந்த சைடு வந்துட்டு, அதாவது வீடு எல்லாமே எங்கிட்ட இருந்தாலுமே அவர் இந்த இடத்த தாண்டி வரமாட்டுறாருன்னு சொல்லிட்டு இன்ன வரையுமே ஒரு போலீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ் வந்து உள்ளே வந்து தேடி இருந்திருக்காங்க. இன்ன வரையும் அவர் வந்து ஹெட்செட்டை மாட்டலை. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் அவரை கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம பேய் வீடியோவும் தாண்டி இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்க போகுது. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். சத்தியவெட்டி ஃபஸ்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, என் வாய்ஸே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வெற்றி சொன்னப்போ வந்து நான் இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டை சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேய் வீடியோ கூட எடுத்துடலாம். சரிங்களா, ஆனால் இந்த மாதிரி சைக்கோத்தனமான சைக்கோ எடுக்கும்போது என்னென்னா அவங்க எங்கே எப்படி அடிப்பாங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. சரிங்களா, கத்தி எடுத்து வீசிட்டாங்கன்னா முடிஞ்சு ஜோலி. யாருன்னு இவ்வளோ கொடுத்தானே, கத்தி எடுத்து வீசிட்டாங்கன்னா முடிஞ்சு ஜோலி. சரிங்களா, அந்த மாதிரி நாங்கள் நிறைய சைக்கோ பார்த்துருக்கோம். இந்த சைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு ஆள்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த இடத்துக்குள்ளேயே தங்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு இல்லாமல் எப்படி தான் வாழ்கிறாங்க தெரியல. மனுஷங்கரியா என்ன சொல்கிறேன், இங்கே ஒருத்தன் அப்படி தான் செத்து போனான். அவன் பாடியை பார்க்குறப்ப பண்ணி கொதறி இருக்கும்ல, அந்த மாதிரி கொதறி கிடந்துச்சு. நல்லா கதையும் சோகமாக இருக்கு.
அதான் எனக்கு தெரியுதா மூஞ்ச வேர்த்து ஊற்றிருக்கு. புரியுது புரியுது, உன் பையன் எனக்கு இங்கே தெரியல, ஆடியன்ஸுக்கே தெரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கிருந்து தப்பிக்கிறது ஒரு போராட்டம் தான். பார்ப்போம் எப்படி இருக்கு. கழிச்சு வச்சிருவான்றோம். சரி ஓகே கைஸ், நாங்கள் ஃபைனலி எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பயத்துலையும் நாங்கள் வந்துட்டு இதை பேசுகிறது வந்துட்டு எங்களுக்கு பெரிய பவர் இருக்கணும். ஸோ எல்லாருமே இவ்வளோ நேரம் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயங்கரமான வீடியோ வரதுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க. எல்லாருமே பெல் பட்டனை அடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வீடியோ போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா பயமா ரெடி. கேமரா நீ கோப்ரோ ஆன்லேயே வச்சுட்டு அதான் ஆன்ல தானே இருக்கு. ஏய் இல்லைடா, ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்குதுடா. கண்ணன் வரும் நேரை அந்தி மாலை நான் காத்திருப்பேன். டேய் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்காதீங்க, தைரியமாக இருக்க மாதிரி இருங்க. டேய் வெளியில் இருந்ததுக்கும் நம்ம உள்ளே வந்தோடனே அந்த காட்டோட அப்படியே அந்த காடு நம்மளை அப்படியே சூழ்ந்துருச்சு மச்சான். ஒரு மாதிரி ஒரு அமைதி. மச்சான் அந்த கோஸ்ட் லாஸ்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சிருக்கேன் மச்சான். அதில் அந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புக்கோட மைய கருவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 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 சைக்கோன்னு சொல்ல முடியாது, ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாளாக அந்த காட்டுக்குள்ளே இருந்து வெளியே இருந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்து அந்த பூச்சியோட வாழ்க்கை, பூச்சியோட ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கிறது, சும்மா அந்த ஏதாச்சும் மே வந்து மாதிரி டார்சான்ங்கிறது இப்போ எழுதப்பட்டது. இந்த கோஸ்ட் லாஸ்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதுங்க நீங்கள் பாருங்கள், கூகுள் சர்ச் பண்ணாலும் வரும். சரிங்களா? அந்த புக்கில் வந்து ஒருத்தனை பற்றி போட்டிருக்கு. அந்த காட்டுக்குள்ளே இருந்து அவன் என்ன ஆனா அவனுக்கு வெளியே இதெல்லாம் ஆமாம், அந்த வெளி உலகத்தை பார்த்தாலே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிடிக்காம மனசு வந்தாலே கொல்ற அளவுக்கு போயிருக்கான். கடைசியில் அவனோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் சொல்லணும் இந்த இடத்துல இல்லைதானே மீன் பிடிக்கலாம் கீழே இறங்கணுண்ணே. இந்த இடம் தானா? கீழே இந்த இடத்துல உட்காந்துருந்தோண்ணே, தூண்டி அங்கே போட்டு உட்காந்துருந்தோண்ணே. கரெக்டாக இந்த இடத்துல இருந்தால் அங்கேருந்து உள்ள பாட்டில் கரெக்டாக வீசினாங்கண்ணே இங்கே எங்களுக்கு. மச்சான் நீ சொல்கிற கதையும் பயமாக இருக்குது. இல்லை மச்சான், அந்த இது உண்மையான கதை தான் அது. ஏன்னா என்ன பேர்? கோஸ்ட் லாஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே. ஏய் உள்ள ஏதோ கதற சவுண்டு கேட்குதுடா. யாரும் இருக்க போகிறாங்கடா. ஹலோ பையா, I am speaking, you listen. Hey சக்தி, நீ சக்தி அங்கே போகிறா, யாரும் உட்காந்துருக்காங்க. ஏய் அங்கே யாரும் சவுண்ட் கேட்குதுடா. ஏய் அது மனுஷன் தானே, யாரா அது? என்ன பண்ணுறது? அங்கே போகிறா. இல்லை அவனுக்கு எந்த மொழி பேசுறது கூட தெரியாது. கே பாயா ஐயா. ஏய் ஃபோக்கஸ் ஆக முடியுதா? யாரு? நீ மனுஷன் தான்டா. யாரு? உங்களை யாரு உட்கார முடியுது? எங்களை பார்த்து பயப்பட வேணாம் அண்ணா. பையா ப்ரோ மச்சான் போறான்டா. அண்ணா போறான்டா. உங்களை எந்த தப்பு நாங்கள் பண்ணலை. ஏய் அந்த காட்டுக்குள்ளே போகிறான்டா. காட்டுக்குள்ளே? ஏய் அங்கே யாரும் சவுண்டு கேட்குதா? ஏய் எத்தனை பேர் இருக்கீங்க உள்ள? போலீஸ் ஃபோன் பண்ணிடுவேன். ஏய் இருடா, அவன் எங்கே இருக்கானே நமக்கு தெரியல. போலீஸுக்கு ஃபோன் பண்ணியா? மறைஞ்சானே. ஏய் அவன் எதுக்குள்ளே போய் மறைஞ்சானே தெரியலடா. இன்னும் இது பொது மாதிரி இருக்கு. இரு நீ எப்படி இரு வா. ஏய் மச்சான் பாத்துறா, பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட போறான். சேஃபா இரு. யாரு? ஏய் மச்சான், இந்த மேன் ஹண்டர்னு படம் பார்த்துருக்கியா?
அந்த மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்றது தான் அவங்களோட இதுவே. இந்த மாதிரி ட்ரிப்பு போவாங்க, கிளம்பி ட்ரிப்பு போகும்போது அந்த ட்ரிப்பில் வர மனுஷங்களை வந்து பிடிச்சி அப்படியே இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போட்டு அப்படியே இவங்களை கட்டி அப்படியே எரித்து வெட்டி அணுவணுமாக வெட்டி அப்படியே சாப்பிடுவான். என்ன சொல்கிறது? ஆமாம் ஆமாம், அது ரியலாக நடந்துட போகுதுண்ணே நம்மளுக்கு. சரி, அதனால் கண்ணில் ஒரு சேஃப் இருங்க, டார்ச் கொடுத்துருக்கல வச்சு அடிச்சுட்டு டம்முன்னு. டார்ச் லைட் இல்லைன்னு கல் மாதிரி இருக்கு. நீ என் பின்னாடியே வெட்டி இல்லைண்ணே டார்ச் லைட்டு. என் பின்னாடியே இரு. ஹலோ, ஏய் ஏய், ஃபஸ்ட்டு நம்ம இறங்கி அங்கிட்டு போகணும்டா. எப்படா போகிறதுக்கு? வழி இங்கே தான் இருக்க மாதிரி இருக்கு. இதில் இறங்கி போக முடியுமா? ஏய் பாத்துடா வெற்றி, சேஃபாக போ வெற்றி, சேஃபு மச்சான். நானும் போகிறேன், நீ பத்திரமா வா, பத்திரமா வா மச்சான், வா. ஏய் இதுலேருந்து பாலாக ஊற்றிருடா. அது என்னது, அந்த மரத்துலேருந்து பால் வரும்ல மச்சான், அது ஊற்றிருக்கு. பாலில் மச்சான், அது கம்மு மாதிரி ஊற்றிருக்கு. பார்த்து கையில் தட்டுற போகிறேன். நூறுரூவா இந்த காட்டு இதுக்குள்ளே எப்பட்றா சத்தி? இதுக்குள்ளே எப்பட்றா? இதுக்குள்ளே போகவே முடியாதுடா. பெரிய பெரிய லைட் அடிச்சு பாருன்னு. இங்கே வர ஃபுல்லாக தானே அடிக்கிறாங்க. எப்பட்றா இதுக்குள்ளே போக முடியுமா ஒரு மனுஷனால்? அவன் சைக்கோனே, அவனுக்கு என்னென்ன தெரிய போகுது? அப்போ அவனுக்கு ரூட் எல்லாம். ஏய் மரத்து மேலே யாரோ, மரத்து மேலே ஏறி உட்காந்துட போகிறாங்க. ஏய் ஏய் கன்ஃபார்ம்டா, கன்ஃபார்ம்டா. கவுளி அடிக்கிறது கன்ஃபார்ம். மனுஷன் தான்டா. டேய் கவுளி அடிக்கிறது, பேய் இருந்தால் அடிக்கிறது நீ சொல்கிறது ஒத்துப்பேன் நான். இது மனுஷன். மனுஷன். டேய் சேஃபாக வாங்க, வலிக்கி விட்டுற போகுது. மரத்து மேலே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? அவன் நம்ம பார்த்து பேசுவான். நான் யாருக்கு தெரியும்? அப்புறம் நான் என்னடா சைனீஸ் முடியாடா பேச முடியும்? எனக்கு தெரிஞ்சே கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டு போகுது. இங்கிலீஷில் பேசி பார்க்கலாமா? இங்கிலீஷ் தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பேய கூட எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சைக்கோ எங்கேருந்து வருவானே தெரியாது. சைக்கோ எப்படி வருவான், எந்த சைடில் வருவான் அப்படின்னு. अरे भैया कौन है तुम्हें? ஹிந்தியில் பேசுகிறாங்க. அது என்ன பாச? हिंदी का ஹிந்தியில் அவனை கூப்பிடுவாங்க பையா. ஹிந்தியில் என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க. इधर आओ, इधर आओ. तुम्हारा नाम क्या? तुम क्यों इधर रहता? ஏய் அவன் ஹிந்திக்காரனா கன்ஃபார்மா? இங்கிட்டு வாங்கடா, ஒன்றா இருப்போம்டா, இங்கே வாங்கடா. ஏய் ஏய் சத்தி, இங்கிட்டு வா சத்தி, தயவு செய்து. மோசமாக இருக்குது சத்தி இந்த இடமே. ஏய் சத்தி, இதுக்கு மேலே வழி இல்லை சத்தி. என்ன பண்ணுறான்? இருக்க லாஸ்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமா? ஆமாண்டா, நம்ம எவ்வளோ தூரம்டா நடந்து வந்தோம்? அண்ணே பசங்க சொல்லிடுவாங்க, பசங்க சொல்லிடுவாங்க. அங்கேயே நின்றுடா வரேன். ஆன் பண்ணிக்கோ. பேட்டரி 73 இருக்கு. இது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது. இங்கே பாருங்க. ஐஸ், இதுக்கு மேலே போகிற வழி இல்லை. அங்கே பாருங்க, பீர் பாட்டிலாம் கிடக்குது. ஏய் இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லைடா. ஆ ஏய் பாத்துடா. ஏய் இங்கே ஏதோ பையெல்லாம் கிடக்குதுடா. பையெல்லாம் கிடக்குது, மஞ்சள் பை மாதிரி. வேணாம் வேணாம். ஏய் முள்ளுடா. டேய் எங்கடா நிற்கிறீங்க? என்னை பாருடா, நான் உயிரோட இருக்கேனா பொழைச்சனா செத்தனான்னு பாருங்கடா தயவுசெய்து. அவன் எங்கே இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியல. ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆன் பண்ணிக்கோ. அதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை. அவன் இப்போ நமக்கு அந்த சைடு தான் இருக்கான். ஆனால் என்னன்னா நம்ம அவனை பார்க்கும் போது உள்ளே இருந்து சவுண்டு கேட்டுச்சு. அதை கவனிச்சிங்களா? ஆமாம். இந்த காடு, இந்த இடத்தெல்லாம் பார்த்தா எனக்கு வேற மாதிரி போடுறா. कौन है? तुम्हारा नाम क्या? பயமா இருக்குடா. तुम किधर किधर रहता है आदमी? வேணான்னு சொல்லிட்டு
तुम मेरे साथ बात करेगा हे மச்சான் இதுக்குள்ள ஏதோ ரூட் போகுதுடா ஆமாடா நீ பாரு உள்ள ஏதோ ஒரு வேண்டறதுக்கு வச்ச மாதிரி இருக்கு ஏய் சவுண்ட் அங்க தான்டா கேக்குது வெற்றி ஆமாம் முன்னாடி தானே கேட்குது அப்போனா முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம வரப்போ பார்த்துருக்கோம் நான் ஏதாச்சும் உருவத்தை இல்லடா ஒரு நிமிஷம் சார் இது எப்படி என் டார்ச் அப்படியா உள்ள அடி என் டார்ச்சு ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாது கை கொதிக்குது ஆமாம் அப்போ நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் ஆனால் ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் தெரியும் கைஸ் அங்கே பாருங்க உள்ள ஏதோ டார்ச் அடி இல்லைன்னா அங்கே யாரும் இருக்காமல் இருக்கிறேன் எங்கே அங்கே தெரியுதா இங்கே அடி அடி இங்கே இருக்குல்ல இங்கே அட்ரா கத்தோட கூட பச்சாரு கத்தாத நீ கத்தாத அங்கே யாராச்சும் இருக்கீங்களா ஏய் அந்த மரத்துக்கு பின்னாடுறா ஆமாங்க ஏய் 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 இருக்காயின்னு அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு இந்த மரத்துக்கு பின்னாடி சீக்கிரம் வாங்க யாரு அங்கே இரு உனக்கு காப்பாற்ற தான் வந்திருக்கோம் கட்டுங்க ஏய் அடிக்கலாம் மிரட்டாதரா நான் வலிக்கிடுச்சு பார்த்து உன்னை அடிக்க மாட்டோம் நீ பயப்படாத அவன் சும்மா சொல்கிறான் நான் அவனை அடிக்க மாட்டேன் உன்னை இங்கேருந்து காப்பாற்றிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஏய் இங்கேரா கேமராவை இங்கே வச்சிடுறேன் நீ என்னென்ன பண்ணுற கேமரா இங்கே வச்சிடுறேன் நீ கேமரா உடைச்சிட போகிறேன் 3 வச்சா இங்கே இருங்க நைட்டிஷன் போட்டு நான் கழுத்தில் மாட்டிக்கிறேன் நீங்கள் இங்கே இருங்க டார்ச் இருக்காத இங்கே இருங்க நான் கேமரா கழுத்தில் மாட்டிக்கிறேன் நான் மட்டும் போகிறேன் இது அவனுக்கு தெரியாது நானே வேணாண்ணே இன்னும் வேணாண்ணே சத்தம் போடாமல் இங்கே எதுனா கேப்சர் பண்ணுங்க இங்கே இருங்க உங்கள் பின்னாடி இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டே இருங்க சரி हाँ बोल रहा भैया मेरे पास कोई भी नहीं है तुम मेरे साथ बात करने आजा ये மச்சான் பின்னாடி मेरे साथ कोई भी नहीं है என்கிட்ட எந்த கேமராவும் இல்லை என்கிட்ட லைட்டும் இல்லை நான் உன்னை பார்க்கறதுக்காக என் கையில் எதுவுமே இல்லை நீ பயப்படாமல் என்கிட்ட வரலாம் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா காப்பாற்றி கட்டி வச்சுட்டு அப்படியே விட்டு இங்கே இருக்கியா ஆளுக்காளுக்கு என்னையும் விட்டு விட்டுக்கடி நீ விட்டு ஓகே நீ இங்கே இருக்கன்றதை என்னால் புரிஞ்சு உணர முடியுது சத்தியமாக நேரம் முடியல போய் காப்பாற்றுங்க அவர் ஆளை காண போகிறோம் இல்லை அவன் இந்த மட்டும் எடுத்து வந்திருக்கேன் தன மட்டும் இருடா வரட்டும்டா ஏதாச்சும் பண்ணிட போகுது என்னடா இங்கே என்னாச்சு கேமரா ரெடி ஆக்கி என்னடா ஆச்சு இங்கே இருக்கிற மாதிரி யாரு வந்துருச்சுண்ணே டக்கு வேணா இருடா கண்ணு தெரியலடா லைட் என் கண்ணு அடிக்கிறனால எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறான் லைட்டர் பாத்துறா கடி மச்சான் சத்தம் பாரு பேசிட்டு இருக்கும்போது ஆட்டுற மாதிரி இருக்கிற மரக்கில் எப்படி தானே ஆடும் அங்கே போடுறா இது கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு மச்சான் எது கீழே ஆமாண்டா அங்க பாரு அங்கதான்டா இல்லை இங்கே இருந்துச்சு நான் பார்த்தேன் ஓடிச்சுனே ஏதோ ஊரில் 2 சைக்கோ இருக்கும் இது ஆம்புலன்ஸ் சவுண்டா போலீஸ் சவுண்டு போலீஸ் செக் பண்ண இது நம்ம அவங்களுக்கு இருக்கிறதும் தெரியாது இந்த நைட் விஷயம் எப்படி கேமரா எடுக்கல கரெக்டாக எங்கே பார்த்த கடைசியா யாரு நவரு சத்தி நவரா
ஏய் அங்கே போகிறா அங்கே போகிறா. ஏய் ஏய் நாய் கத்துற சவுண்டு கேட்குதுடா, ஏதோ பண்ணுறான்டா. நான் ஏதோ பண்ணுறாங்க. ஏய் மச்சான், ஏய் மச்சான் இருக்கான்டா, ஏத்துக்கு அடிக்கிறான்டா. போயிட்டான்டா போயிட்டான்டா, ஓட்டான்டா. கட்டியத்துக்கு அடிச்சிட்டா, கட்டியத்துக்கு அடிச்சிட்டா. என்னை தூக்கி அடிச்சது பழி வாங்க. சும்மாரா, ஆட்டிலத்துக்கு அடிச்சானே அன்னைக்கு. சும்மாரு. ஏய் நம்ம அவனை இன்னும் கோவப்படுத்தி விட்டோம்னா இன்னும் கோவமாயிருவான். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. தயவுசெய்து நீ பேசுகிறது அவனுக்கு கேட்டுச்சு, அவனுக்கு புரிஞ்சு வந்துச்சுன்னா வச்சுக்கோ. அப்போ அவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், அட்டாக் பண்ணிடுவான். அவனை எங்கேயாவது காப்பாற்றிட்டு போக முடியாது. ஆல்ரெடி உனக்கு நிறைய ஆயிருக்கு. சும்மா மூஞ்ச நல்லா பார்த்துட்டான். तुम किधर अटैक करता मेरा को? तुम्हारी फीलिंग तुम्हारी, मेरा को फीलिंग नहीं. தூக்கி அடிச்சான பாத்துல. ஐயோ என்னடா இது ரீல்ஸ் பார்க்கலாம் பாடுறேன். கோனே பாய் பாஸ்டா கேன. ஏய் மச்சான் இது கருவேப்பிலை தானடா? ஆமாண்டா. ஏய் சமைக்கிறதுக்கு வளர்க்குறானா ஒரு அவனே? ஏய் இல்லை மச்சான் சொல்லடா, ஒரு காட்டுக்குள்ள தேவைப்பட எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு சமைச்சிக்கிறேன் நைட்டு. ஏய் பைத்தியமாடா நீ, கருவேப்பிலை 1 ரூபாய்க்கு கேட்டால் கொடுக்க போகிறான். அது காட்டு கருவேப்பிலை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். நீ அங்கே போடா. டேய் வீடியோ எடுக்க வாடானா காட்டு கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலைன்னு கருவேப்பிலை பார்த்து இங்கே இல்லை அவன். பேலன்ஸ் குச்சி பார்க்கணும். வளர்த்து டேய் அங்கிட்டு போவீங்க, இங்கிட்டு வாங்கடா. அம்மே ஏய் ஓடிட்டான்டா எங்கேயோ. தூக்கி போடுறாங்க, நம்ம உயிருக்கு தான் சேஃப்டி. ஏய் அங்கேடா அங்கே பார்த்துருக்கான். இந்த மரத்துக்கு போய் பார்க்குறோம்டா. இல்லைடா அவன் பார்த்தது கொடூரமா இருந்துச்சுடா. ஓ யாரியா நீ? யோ ஏய் டேய் பின்னாடி போகும் முன்னாடி வராதீங்க. டேய் அங்கே போகிற தெரியுறா, அது நல்லா காட்டுறாரு. நீங்கள் ஒன்றுமே தெரியல, ஆங்கிலம் ஒன்றும் தெரியாதுங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் காட்டு கேப்சர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? ஏன் இங்கே இருக்க? எத்தனை வருஷமா இங்கே இருக்க? இங்கே பாரு, உன்னை எதுவும் உனக்கு ஏதாவது பண்ணுறதுக்காகலாம் நாங்கள் வரல, உனக்கு உதவி பண்ணுறதுக்காக. ஃபோன் யாரும் தெரியல, ஃபோனு கண்ணு நம்பர் வேண்டா பயமுறுத்துறேன். ஏய் இதை ஏய் அவன் இன்னும் போகலாம், அங்கேண்டா உட்காந்துருக்கான். ஏய் ஒரு நிமிஷம். ஏய் ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சுடா. ஏய் அவன் என்னை இப்போ பார்த்தான்டா, தூது பார்க்குறான்டா. ஏய் भैया मैं बात करता तुमको मालूम होता है? तुम कौन सा लैंग्वेज बात करता? नो 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 अटैक ब्रो प्लीज, I will come. Please no attack. I am friend, you close friend. I am help you. ஏய் மச்சான் பாத்தியா இங்கே பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு அவன் இன்னைக்கு தான் அவனை மறுபடியும் வீடியோ கூப்பிட்டு வரான். மறுபடியும் நீ இந்த மாதிரி 7.5 பண்ணிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான். அவன் கூட்ட வீட்டிலேருந்து எப்படி பவுன்ஸ் அவனை கூப்பிட்டு வருவான்? அவன் வந்துட்டான்டா சொல்லுங்க. சரி ஓட முடியல எனக்கு, கீழே நீங்கள் ஓடி நினச்சி சறுக்கி விட்டுருச்சு சார், கீழே வந்துட்டேன். ஏய் சத்திவேலு, என்ன சத்திவேலு ஒருத்தவன் இருக்கானா 2 பேர் இருக்கானா நமக்கு தெரியல சத்திவேலு. 2-3 வாய்ஸ் கேட்குது சத்திவேலு. சத்தியமாக இல்லை பேச முடியாதா, இல்லை கத்தி சொல்லிடும்டா, தொண்டை கட்டி வச்சுட்டு உடம்பு சொல்ல. कौन है तुम?
இங்கே பாரு மச்சான். சரியான அடி. ஏய், பின்னாடி கேட்குதுடா சவுண்டு. இவன் பேசுறானா? அரே பையா. யாரா ஏய், இவன் மட்டும் எப்படா இங்கிட்டு இங்கிட்டு நமக்கு தப்பிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கான். ஏய், உனக்கு பழகி போன இடம் இது. அதனால தான் அவனுக்கு அங்கிட்டு சவுண்டு கேட்குறா. எங்க என்னன்னு இருக்கு மச்சான் இப்போ தனித்தனியாக பிரியவே முடியாதுடா. நான் பார்த்துட்டு வரேன். இங்கே அங்கேயே இருங்கடா. அவன் மூஞ்ச பார்த்து மச்சான் அங்கிட்டு இருந்தானே எனக்கு சவுண்டு விடு. யாருன்னு அவன் மூஞ்சி இருக்குல்ல இடத்துல நீ வந்து இவ்வளோ பெரிய கீழே கீழே விழுந்து இப்படி அப்படியே பொங்கி போய் கிடக்கு. ஆளை காணோம். கடவு உண்டு கடவு உண்டு இதே வரலாம். அவன் ஓடு. ஹலோ. ஒரு நேரம் ஸ்டென் ஆகிட்டான். அப்படி நின்ட்டேன். நின்ட்டு அரே பையா. ஏய், இதுக்குள்ளே இருக்கானா? உள்ள போயிட்டானா? உள்ளே போயிட்டானா? சமாளிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பேச முடியாது. தொண்டை கட்டிடுச்சு. அவன் பேசுனால உனக்கு புரியாது. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. யாரும் கூப்பிடுறாங்க. ஏய், யாரோ பாபு பாபுன்னு கத்துற மாதிரி இருக்குடா. யாரோ பாபு சவுண்டு கேட்குதா? லைட் அடிக்கணும். வண்டி லைட்டா? டார்ச் கீழே இருக்குடா. பைத்தியக்காரங்களா? லைட் அடிக்குது அங்கே அங்கே காட்டிட்டு இருக்கீங்க. மண்டையில் அறிவு இருக்காடா உங்களுக்கு? பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியல. கையில் எப்படா இத்தனை வருஷம் வீடு எடுக்க வருவீங்க? டேய் வாங்கடா. அங்கே வர்றா. வாங்கடா. பாபு பாபு கத்தா. அங்கே யாரும் இல்லை. அவன் அந்த கோகுல பூந்து அப்படியே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு குகை மாதிரி இருக்கு. வேறு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போறா எப்படா தண்ணி பாட்டிலாம் இருக்கு. சரக்கு அடிக்க போட்டு. டேய், இது அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் நினைக்கிறேன்டா. அரே பையா. டேய், ஆம்பளையா இருந்தா இதை புறா நைட் விஷயம் புறா. சத்தி கேமரா அப்படி சேஃபாக எனக்கு பின்னாடியே வரணும். எது இருந்தாலும் ஓடிட சொல்லிடுறியா? ஒன்று தான் ஒரு நாள் ஓட முடியும். ஐயா, என்னை வெறுப்பேத்துற நீ. வெரி வெரி ஆங்கிரி. இவரே என்கிட்ட எதுவும் இல்லை. இப்படியே பண்ணுறதுனா அடிச்சு கை காலெல்லாம் உடச்சிருவேன்டா. என்னாச்சு? சத்தியமா கேப்சர் பண்ணல. அதுல கேப்சர் ஆயிடுச்சுடா. கேப்சர் இதுல கேப்சர் பண்ணுறேன். மச்சான் மச்சான் சொல்றேன் கேளு. காட்டுக்குள்ள காட்டு சொல்றது மச்சான். நாட்டுக்கு யார் வேணா ராஜா இருக்கா மச்சான். காட்டுக்குள்ள இப்போ சைக்கோ தான் ராஜா. சொல்றேன் கேளு. ஒரு கட்டை எடுத்துக்கானே அதானே பயமா இருக்கா? நல்ல வேலைடா. நான் எதுவும் பண்ணலடா. ஜஸ்ட் இப்போ நம்ம எப்படியா வெளியே போகணும்? அவன் அங்கிட்டு இருக்க நான் என்ன பண்றது? இதையோ தடை விட்டானா பாரு. என்ன ஏமல ஏன் தலைவரியே விட்டானா? அவன் என்னை அட்டாக் பண்ணல. அப்படியே வந்து இங்கே பாரு ஸ்பீர் குத்துவாங்கல்ல, இப்படி குத்துற மாதிரி வந்தான். அப்படியே டக்குன்னு நீங்கள் சவுண்டு சிரிக்கிற சவுண்டு கேட்குறான். டக்குன்னு நீங்கள் பின்னாடி இருக்கிறத பார்த்தனே அங்கிட்டு கேட்குதுடா. சரி வெற்றி, என்னடா இவ்வளோ பெரிய குச்சி எடுத்துட்டு வர? கீழே போடுறாடி. சரி தானே அடிக்க முடியும். கீழே போடுறான். ஒரு சுற்றி அடிச்சிடலாம். டேய், இது பாரு கருவேப்பிலை செடி யாரா உடச்சு போட்டா? வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு உடச்சி கொடுத்துட்டானா? உடச்சி எடுத்துட்டு போடா வீட்டுக்குன்ட்டு. பைத்தியம் மாதிரி பேசலாம். யாரா இவன் பைத்தியமா இல்லை அவன் பைத்தியமானு எனக்கு தெரியல மச்சான். ஒரு சிரிச்சிட்டு இருந்தா சாவச்சிரும்டா அவனை. நீ அடிக்கிறதுக்காக வரல. அது மட்டும் எனக்கு தெரியும். ஏய், பின்னாடி ஆட்டி பயமுடுத்தாரா? அப்போ எங்களை எதுவும் நீ பண்ண மாட்டேன்ற நம்புறோம் நாங்க. எங்க இருந்தா தெரியல. சத்தி அப்படியே வெளியே எஸ் ஆயிரோமா? நல்ல பிள்ளையா வா, அப்படியே பொறுமையா வா.
பிடிச்சி அடிச்சிட போகிறாங்க சத்தியமா. ஆமாண்டா. ஏய் சே, கீழே இறங்கி மாதிரி சவுண்டு கேட்குது. சேஃபாவா? என்னடா பண்ண திடீர்னு வந்து கட்டி பிடிக்கல மச்சான். என்னடா ஆச்சு? பின்னாடி வந்து கடிக்க வேண்டாம். கேப்சர் பண்ணியா? பண்ணிட்டு நம்ம கேப்சர் என்னாச்சு கேமரா என்னாச்சு கேமரா தள்ளி விட்டாங்க. லைட் என்ன கேமரா ஏய் கோத்தா டேய் ஏய் பாரு, நான் உன்னை எதுவும் பண்ண வரல. டேய் ஏன் வெறி பிடிச்ச குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்க? டேய் தைரியம் தான் நீ எங்க போறா? சத்தி இங்கே தான் சத்தி உட்காந்துருக்கான். சத்தி வாசதி எப்படி இல்ல வாசதி 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 ஏய் வாசதி வாசதி வெளியே போலாம். வாசதி 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 இது பண்ணாம வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ சீக்கிரம் வெளியே போ சீக்கிரம் என்னையே சீக்கிரம் வெளியே போ பண்ணிக்கிறான். சீக்கிரம் வெளியே போ. மெதுவா போ மெதுவா போ. வெற்றி நீ வெளியே போய் ஏய் லைட்டா வெளியே போயிட்டு மெதுவா வெளியில தெரியற போது லைட் ஆஃப் பண்ணிக்கோ. முடிஞ்சளவுக்கு வெளியே போ. முடிஞ்சளவுக்கு வெளியே போ. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஏய் அவன் மூளை சாதனமே இல்லாம இருக்கான்டா. காலு பிடிச்சி ஏதாவது பண்ணிட போறான். காலு பிடிச்சி உள்ள கேமரா வந்துட்டு அந்த ஏய் 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 என்னடா 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 ஏய் சவுண்ட் கேக்குதுடா. யாரு பின்னாடி? அவன் நமக்கு பின்னாடி இங்கே பாரு. ட்ரெஸ் எல்லாம் கிடக்குதுடா, சட்டை ஃபேண்ட்டெல்லாம். ஏய் இங்கிட்ட ஏதோ ஒரு வழி போகுதுடா சத்தி. சத்தி வேற வழி போகுது சத்தி. சத்தி ஒரு டார்ச்சு காணும் சத்தி. எங்கே சத்தி என்னோட டார்ச்சு? உன்கிட்ட இருக்கா? ஓகேடா. என்கிட்ட கொடுத்த டார்ச் என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட இருக்கா? இல்லைடா இல்லடா, நீ என்கிட்ட கொடுத்த டார்ச் என்கிட்ட இருக்கு. வெற்றி வெற்றி டேய் வெற்றி டார்ச் உன்கிட்ட கொடுத்தனா? டார்ச் உன்கிட்ட இருக்கா? ஆமாம் ஆமாம். என்னோட டார்ச்சு? டார்ச்சில் ஃபோனுங்க இருக்கு. டேய் இது கீழே போட்டான்டா. ஏய் மச்சான் வேண்டாம் டேய். டேய் 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 மறுபடியும் போய் வச்சு 1000 புள்ள. காலில் எடுத்துக்கலானே, வாணி காலில் வந்து எடுத்துக்கலானே. டேய் டார்ச் 2000 ரூபாடா அது. ஆமாண்டா அந்த டார்ச்சரா? 5 மணிக்கு வந்து எடுத்துக்கலானே. என்னடா டார்ச் லைட் அங்கேயே போட்டு வந்துட்டீங்களா? ஏய் ஆமாண்டா எங்கேயோ விழுந்துருச்சுடா. நான் எங்கே விட்டேன்? ஏய் நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. ஏய் அப்படியே வாடா. டேய் டேய் 2000 ரூபாடா அந்த டார்ச்சு. நீ அப்படியே வா சத்தி. சத்தி வா சத்தி வா சத்தி வா சத்தி. நம்ம உடச்சிட்டாங்க. எனக்கு காலை கொடுத்த கூட வெற்றி சேஃபா இரு, நான் வந்துடுறேன். கஷ்டப்பட்டு வாங்கணும் கேமரா. சத்தி நீ மட்டும் வா சத்தி. தானே எவ்வளோ எங்கே சுற்றி காய்ஸ் அந்த டார்ச் இங்கே கிடைக்காது. அது மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த டார்ச் அது. அந்த டார்ச் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் பவராக வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் எல்லாம் வீடு பெருசு வயசு எனக்கு காலை பிடிச்சி அப்படியே இழுத்து இது பண்ணிட்டு. ஏய் இங்கே இருக்குடா இருக்கா? இருக்குடா. ஏன் தூ உடைய பிடிச்சா மச்சான் அதோட இதா? இவன் கீழே விழுந்தான்ல, அந்த பட்சத்தில் கீழே போட்டான்டா. உனக்கு கூப்பிட வர்றதுக்காக வந்தான்ல, அந்த இதில் கீழே போட்டேன். எடுத்துட்டேன் போ. சேஃபாக போ, பத்திரமா போ மச்சான். பத்திரமா போ பத்திரமா போ. ஆள் பேசுறது சொல்லி கேட்குறேன். யாரும் வந்துட்டாங்க போகணும். பேசுறது சொல்ல அப்படியே கேட்குதுங்க. சத்தம் போடாதீங்க. வாங்க நீ வாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஏய் சத்தி நீ கீழே வந்துடாத. நைட் டியூஷன் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எங்கடா பேசுகிற சொல்லி? 4-5 பேர் தத்துனா சொல்லி கேட்கணும். ஆமாம் 4-5 பேர் பேசி நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. சரக்கு அடிச்சு நடந்து போகிற மாதிரி இருக்கும். நல்லது தான் பண்ணுறீங்க, ஏன்னா நம்மளே இது பண்ணுறாங்க. எப்படி சரக்கு அடிச்சிருக்காங்களா? சரக்கு அடிச்சு மச்சான் நம்மள்ட்ட இருந்து கேமராலாம் போய்க்கிறவாங்க மச்சான். சேஃப்லடா காய்ஸ். நான் எவ்வளோ இடத்துக்கு வீடியோ எடுக்க போயிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு பயந்து நாங்கள் வீடியோ எடுக்க கிடையாது. இந்த இடம் எக்ஸ்ட்ரீமாக பயப்பட வேண்டியதாக இருக்குது. 2 பேரும் தான். ஏன்னா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்குடா போனீங்கன்னா எங்களை தான் போட்டு கும்பிடுவாங்க.
போலீஸ்லாம் வந்து ஒன்று அடிக்கதானே செய்வாங்க. ஆமாம், இல்லீகல் வேலை பார்க்குறாட்டம். நீங்கள் இங்கே தான் வந்து கஞ்சா அடிக்குவாங்க, சரக்கு அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னு. சரி வாங்க அப்படியே அமைதியாக நம்ம வெளியே போயிடுவோம். 3 பேர் போன இருந்துச்சு, எதுவும் பார்த்துக்கலானே. 4-5 பேர் சரக்கு அடிச்சு நடந்து போன போயிருக்கோம். பாட்டில் தூக்கி போடுறாங்க, தண்ணிக்குள்ளே நல்லா சவுண்ட் கிடைச்சி தண்ணி சவுண்ட். கன்ஃபார்மு பாட்டிலுக்குள்ளே உனக்கு மட்டும் கூட சரக்கு அடிக்கிறது கேட்குது. ஒரு பாட்டில் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன் சரக்கு அடிச்சு வாங்கிட்டேன். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சுத்தமாக. ஒன்று இந்த சைக்கோ பின்னாடி வந்துட போகிறான்டா. நைட்டு ஷிஃப்ட் வண்டி இருந்துச்சான். ஐயா வந்தால் கூடிய கொலை தான். அவனுக்கு கொலை கேஸ் கூட அவனுக்கு கிடையாது. மனுஷனா கொலை பண்ணி உள்ள ஜெயிலில் விட்டுருவாங்க. இவனா அப்படி கிடையாதுன்னு உனக்கு சைக்கோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, கேஸ் எடுக்க மாட்டாங்க நம்மள. சரி நான் போகலாமா? என்னால் போயிடலானே அவன்கிட்ட குடிய தரேன் மாட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சரி போ, நீ போ. லைட் அடிக்கலாமா வேணாமா? லைட் அடித்தா போலீஸ்கிட்ட மாட்டிக்குவோம். எட்டு குடி ஏய் வழியே எதிரடா, இங்கிட்டு இருக்கிறான் வழி. போங்க போடா, நீ போடா. போடா சத்தி, நீ போடா. பார்த்துடா, லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு. கைஸ் தயவு செய்து சொல்கிறேன், பாட்டு போகிற சவுண்டு கேட்டுச்சு சத்தியமா. ஃபோன் கட் பண்ணுறான். போடா போடா போடா, அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. போடா ஏய் மெதுவா போடா, அப்படியே போடா. ஏய் அத்து மேலே யாரும் இருக்காங்கடா. குதி குதி, பார்த்து சரி சீக்கிரம் வா. வாங்க பாருங்க, தண்ணி பாட்டில் இங்கிட்டு வாங்கடா. பாட்டில் பார்த்தோம் நம்ம. வாங்கடா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏறா, டார்ச் அடிக்க முடியாடா. ஒரு மேலே ஏறுங்கடா. இது வந்து கோல்டா அவுட் ஃபோக்கஸ்டா. ஆமாடா, நல்லா தெரியும். தண்ணி ஷார்ட் பண்ணி எடுத்து எனக்கே தெரியுது. ஏய் அவன் இப்போ இல்லைடா. சைக்கோ சைக்கோ, நீ என்ன செல்ல தம்பி மாதிரி கூப்பிடுறாரு. வந்து நின்னா. ஏய் சைக்கோ, ஏய் சைக்கோ, ஏய் சைக்கோ, முடிஞ்சா வாடா சைக்கோ. ஏய் அங்கே நிற்கிறான் பாரா, சைக்கோ அங்கே நிற்கிறான் பாரா, அங்கே நிற்கிறான் பாரா, அங்கே நிற்கிறான் பாரா. சைக்கோ, நீ பைத்தியம், அங்கே நிற்கிறான் பாரா. போறான் 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 போறான். ஏய் அங்கிட்டு அடிடா பைத்தியம், அவன் அங்கிட்டு இருக்கான்டா. ஏய் இங்கே வந்து தோடா, ஏன்டா இல்லை சாவடிக்கிற நிற்கிறான் பாரா. பேச உனக்கு தெரியுதா?
கீழே படுத்துட்டான்டா. போகிறான்டா போயிட்டான்டா. வா கைஸ், நான் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு ப்ராப்பராக இன்றைக்கி என்ன நினச்சுன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். பை கைஸ்.